बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। मैं आप सबको खुशामदीद करता हूँ। आओ आसान तरीके से उर्दू सीखे। உங்கள் அனைவரையும் மிகவும் அன்புடன் நான் வரவேற்கின்றேன். மிகவும் எளிய நடைமுறையில் குறுகிய காலத்தில் உருது மொழியை கற்போம். உருது மொழியை கற்க வேண்டுமென்று ஏகமான சகோதர சகோதரிகள் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு அழகிய நடைமுறைதான் இது என்பதனை நான் விளங்கியதற்கு ஏற்ப அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இன்று 2020 ஆண்டு வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் 27ஆம் தேதி ஞாயிறன்று இந்த பாட தொடரை ஆரம்பிக்க ஆவல் கொள்கிறேன். உங்களுடைய வரவேற்புகள் மற்றும் உங்களுடைய நல்லாசிகள் ஊக்குவிப்புகளுக்கு அடிப்படையில் இது தொடர்ந்து அழகிய விதத்திலே செல்லும் என்பதற்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. மேலும் என்னின் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள். தன்னுடைய தாய்மொழியை உருது மொழியாக கொண்ட ஒருவருக்கு கூட மிகவும் சீரான முறையிலே உருதுவை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களை கொண்டு செல்வேன் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த ஒன்றையும் மறைக்காமல் கடிவாளத்தை உங்களுடைய கரத்திலே கொடுத்து இதனை நான் எடுத்துச் செல்வேன். நிச்சயமாக நீங்கள் உருதுவில் மிகவும் பாண்டித்துவம் பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள், சந்தேகம் கிடையாது. 25 வருட காலங்களாக உருது மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய எனக்கு அதற்குரிய பரிச்சயத்தை எல்லாம் வல்ல இறைவன் தந்திருக்கின்றான். உண்மையிலே மதரசாக்களில் அரபு கலாசாலைகளில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட ஒரு அரிய சந்தர்ப்பம். அவர்களுக்கு ஆழமான முறையில் இந்த உருது மொழியை கற்க முடியும். மேலும் உலகளாவிய ரீதியில் யாரெல்லாம் தன்னுடைய பரீட்சைகளை செய்வதற்கு ஆவல் கொண்டிருக்கின்றார்களோ, உருது மொழியை அதற்கு ஒரு சாதகமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த உருது மொழியில் இன்றி அமையாத ஏகமான விடயங்கள் இருக்கின்றது, அதிகமான விடயங்கள் இருக்கின்றது. அவைகளில் ஒன்று தான் எழுத்து என்பது. மாறாக உருது கற்றுக்கொள்வதற்கு உருது எழுத்துக்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உருது எழுத்துகள் அரபு வடிவம் கொண்டது என்றாலும் அரபியில் இல்லாத சில எழுத்துக்களை உருதுவில் நமக்கு காணலாம். உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் பி, இந்த பி சப்தத்தை உங்களுக்கு அரபியில் காண முடியாது. மாறாக உருதுவில் அதனை உங்களுக்கு கண்டு கொள்ள முடியும். அத்துடனே டா, அதாவது டி எழுத்து, இதையும் அரபுல காண முடியாது. மேலும் சா, இதுவும் இந்த உச்சரிப்பையும் அரபியில் காண முடியாது. டா, டி உடைய எழுத்து உச்சரிப்பு, மேலும் கா உடைய உச்சரிப்பு. கைன் தான் அரபியில் இருக்கிறதே தவிர மிகவும் இலகுவான முறையில் கா என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பையும் அரபியில் காண முடியாது, உருதுவிலும் காண முடியாது. உருதுவில் காண முடியும், அரபியில் காண முடியாது. நாம் இன்று இந்த பாடத்தின் முதல் கட்டமாக எழுத்துக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விளைகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை உங்களுக்கு பல தடவை மீண்டும் மீண்டும் அவதானித்து அந்த எழுத்துக்களையும் உங்களுடைய பழக்கத்தில் கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு உருது மட்டுமல்ல அரபி மொழியையும் மிகவும் இலகுவான முறையிலே வாசிக்க முடியும் என்பதற்கு ஒரு உறுதிமொழியையும் பகிர்கின்றேன். அந்த அடிப்படையில் அனைத்து பாஷைகளிலும் ஆவை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த உருதுவும் ஆ என்ற வார்த்தையில் ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஆவை நாம் இந்த அளவுக்கு ஒரு கோட்டை மேலே இருந்து கீழேக்கு இழுத்து விடுவதன் மூலமாக வடிவமைக்கலாம். எனவே இதனை நாங்கள் ஏ என்று கூறுவோம். இந்த உருதுவின் இரண்டாவது எழுத்து தான் பா. அதனை நாம் இந்த முறையில் வலது புறத்திலிருந்து ஆரம்பித்து இவ்வாறாக வடிவம் கொடுப்போம். மேலும் அதற்கு கீழால் ஒரு டொட்டை
ஒரு நுக்தாவை ஏற்படுத்துவோம். இதனால் பாவை அமைத்துக் கொள்ள முடியும். அதாவது பி. மூன்றாவது எழுத்து தான் பா. இதனை அரபியில் நமக்கு காண முடியாது, ஆனால் உருதுவில் காண முடியும். இவ்வாறாக கீழால் 3 டொட்களை நுக்தாக்களை ஏற்படுத்துவதன் மூலமாக பாவை பி என்பதனை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்தது தா. பாருங்கள், அதுவும் வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த முறையிலே வடிவமைக்கப்படுகின்றது. இவ்வாறு வடிவமைக்கப்பட்டு 2 டொட்டுகளை நாம் மேலே இடுவதன் மூலமாக தா என்ற உச்சரிப்பை, தாவை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஒரு எழுத்தை நாம் அவதானிப்போம். அதே போன்று தான் இவ்வாறாக வடிவமைப்போம். பின்பு இந்த அடிப்படையிலே ஒரு சிறிய வடிவத்தை உண்டு பண்ணுவோம். இதன் மூலமாக டி எழுத்தை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த டி எழுத்தை அமைப்பதற்கு ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் இவ்வாறாக வடிவு கொடுத்ததன் பின்பு இந்த முறையில் ஓர் வடிவை தான் கொடுக்கின்றோம். அதனை நான் பெரிதாக எழுதியிருக்கின்றேன். இந்த அளவு பெரிதாக எழுதக்கூடாது. அந்த டா உடைய அமைப்பை நாம் எடுக்கும் பொழுது அதனை இவ்வாறு சிறிதாகத்தான் அமைக்க வேண்டும். எனவே இதனை உங்களுக்கு இந்த முறையிலும் எழுத முடியும், மேலும் இந்த முறையிலும் எழுத முடியும். நீங்கள் எவ்வாறு எழுதினாலும் அதனுடைய வடிவம் வருவது பட்சத்தில் அதனை நாம் டா என்று உச்சரிப்போம். அடுத்து உருது மொழியின் முக்கியமான எழுத்துகளில் ஒன்று தான் ஜீம். ஜீம் என்றும் சொல்லுவோம், ஜாவ் என்றும் சொல்லுவோம். இவ்வாறாக இடது புறத்திலிருந்து ஆரம்பித்து இந்த முறையிலே வடிவமைத்து நடுவில் ஓர் டாட் ஒன்றை இடுவதன் மூலமாக ஜா, அதாவது ஜே எழுத்தை எங்களுக்கு வடிவமைக்க முடியும். அடுத்தடுத்து தான் சா. பாருங்கள், இதே அமைப்பு தான். அத்துடனே நாம் 3 டொட்டுகளை அதற்குள்ளே கொண்டு வருவோம். இதனால் சா என்ற உச்சரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முறையில CH உடைய வடிவமைப்பை கொடுக்கிறதுனால அதனுடைய உச்சரிப்பு சா என்று உண்டு பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஹா. ஹாவும் வித்தியாசம் கிடையாது, இதே முறையில் தான் எழுத வேண்டும். இந்த முறையில் ஒரு கோட்டை இட்டுவிட்டு இவ்வாறாக நாம் சற்று வளைத்து வடிவை அமைப்பதின் மூலம் ஹாவை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நாம் H என்று சொல்வோம். ஹா. அடுத்த எழுத்து ஹா. இந்த ஹாவுக்கு மேலால் ஒரு டாட், ஒரு நுக்தாவை இடுவதன் மூலமாக ஹாவை நமக்கு அமைத்துக் கொள்ளலாம். ஹா KH. ஹா KH. ஹாஜா என்று நாங்கள் சொல்லுவோம். ஹாஜா என்று சொல்லும் பொழுது நாம் ஹாஜா என்று இந்த முறையில் ஆங்கிலத்தில் எழுதுவோம். நாம் உருதுவில் எழுதும் பொழுது இந்த எழுத்தை தான் அதற்கு உச்சரிப்பாக அமைக்க முடியும். அடுத்து உருதுவினுடைய எழுத்து தா. தா மிகவும் இலகுவான முறையில் அந்த தாவை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அடுத்து ஜா. இந்த தாவுக்கு நமக்கு TH உடைய ஒரு அறிமுகத்தை பண்ணலாம். த என்று எழுதும் பொழுது THE எழுதுவதை மாதிரி, THE எழுதுவதை போல தாவுக்கு நாம் TH உடைய அமைப்பை கொடுப்போம். அடுத்து ஜா. உருது மொழியில் பல எழுத்துகள் ஜா உடைய உச்சரிப்பை கொடுக்கும், அதாவது இசட். அந்த ஜாவை அமைப்பதற்கு எப்படி நாம் தாவை வரைந்தோமோ
அதே போன்று அதுக்கு மேலால் ஒரு டாட் நுகுத்தாவை இடுவதன் மூலமாக ஜாவை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இசட் உடைய சப்தத்தை அமைத்துக் கொள்ள முடியும். மேலும் முன்னேறுவோம். அடுத்த எழுத்து தான் ரா. இவ்வாறாக இலகுவாக வளைத்த ஒரு கோடை இட்டு இந்த முறையில் நாம் அதனை வளைத்து எடுப்பதன் மூலமாக ராவை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்து டா. ரா எனும் பொழுது ஆருடைய உச்சரிப்பு. அடுத்த எழுத்து தான் டா. இந்த டாவையும் இதே முறையில் ராவை எழுதிவிட்டு அதற்கு மேலால் இவ்வாறாக சின்ன ஒரு தாவை அடையாளத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த டி உடைய உச்சரிப்பை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். டா. மேலும் ஒரு எழுத்து தான் அதே வடிவத்தில் எழுதப்படுகின்றது. மேலால் 3 நொக்தாவை நாம் இடுவோம். அவதானியங்கள். இந்த முறையில் வரைந்துவிட்டு 3 நொக்தாவை இவ்வாறு இடுவதன் மூலமாக அதனுடைய உச்சரிப்பை ஜாவாக மாறும். ஜாவும் கிடையாது, ஜாவும் கிடையாது, மாறாக ஜா ஜா. உதாரணமாக அஜ்தா என்று சொல்லுவோம். அஜ்தா எழுதும் பொழுது ஆ ஜா தா ஹா இந்த முறையில் நாம் எழுதிவிடுவோம். இதனுடைய உச்சரிப்பு தான் அஜ்தா. அஜ்தா என்றால் பைத்தன், மலைப்பாம்புக்கு சொல்லப்படும். எனவே இவ்வாறாக நாம் முன்னேறி போகும் பொழுது அதனுடைய வித்தியாசங்களை சீரான முறையிலே விளங்கிக் கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் சீன், ஷீன், சா, ஜா, தா, ஜா என்று எழுத்துகள் மேலும் முன்னேறி செல்கின்றது. அந்த அடிப்படையில் எஸ் எழுத்து சீன் பாருங்கள், மிகவும் இலகுவான முறையில் எழுதி கொள்ள முடியும். அறவே தெரியாதவர்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக அமைக்கலாம். உருது தெரியாதவர்கள் ஒரு சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், சீன் இவ்வாறாக ஒரு டபிள்யூ உடைய வடிவத்தை போட்டு பெரிதாக இவ்வாறு நாம் கொண்டுவதன் மூலமாக சீன் எஸ் உடைய வடிவத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்து எஸ் எச் உடைய வடிவம், அதுவும் இதே முறையில் தான் எழுதிவிட்டு 3 நொக்தாவை மேலே இடுவதன் மூலமாக ஷீன் எஸ் எச் உடைய ஷா உடைய வடிவத்தை உச்சரிப்பை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஒரு உச்சரிப்பு இருக்கின்றது, அதுவும் எஸ் உடைய சப்தம் தான் என்றாலும் சிறிய வித்தியாசம். பாருங்கள், சா சா சா. நம்முடைய வாயை கொஞ்சம் ஊசியாக்கி நாம் அதனை உச்சரிப்போம் சா. எனவே எஸ் உடைய வடிவம் கொடுத்தாலும் எஸ் உடைய சப்தத்தை நாம் அதற்கு வழங்கினாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ஜா. அரபியில் இதற்கு தா என்று சொல்வார்கள். தா. ஆங்கிலத்தில் டிஎச் எழுதுவார்கள். எனவே அந்த எழுத்தை அமைப்பதற்கும் இவ்வாறே ஷாவை எழுதிவிட்டு ஒரு நொக்தாவை நாம் மேலே இடுவோம். இதனால் ஜா உண்டாகிவிடும். அதுவும் இசடுடைய சப்தம் தான் உருது மொழியில். ஆனால் அரபு மொழியிலே அது வாக மாறிவிடும். டிஎச் உடைய சப்தம் தான் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் இந்த முதல் பாடத்திலேயே உங்களுக்கு உருது பாஷையினுடைய முழு எழுத்துகளையும் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். தா. பாருங்கள், நான் ஆரம்பத்திலே கூறியதை போன்று தா. இதனை 2 முறையிலே உங்களுக்கு எழுத முடியும். ஒன்று இந்த முறையிலே வரையலாம், அல்லது இவ்வாறான முறையிலே வரைந்துவிட்டு மேலால் ஒரு கோட்டை இடலாம். தாவுக்கும், அதாவது இந்த தாவுக்கும் இந்த தாவுக்கும் ஒரு சிறிய உச்சரிப்பின் வித்தியாசம் இருக்கின்றது. இதனை நாம் மிகவும் இலகுவான முறையில் தா என்போம். ஆனால் இந்த எழுத்தை பா என்று மொழிவோம். இந்த மொழிச்சல்களுடைய வித்தியாச பேதம் சிரமம் இல்லை. அதனை நாம் ஓரிரு விடுத்தம் பயிற்சி எடுப்பதன் மூலமாக நமக்குள்ளே தானாகவே பரிச்சயமாக்கிக் கொள்ளலாம். அடுத்து இன்னும் ஒரு இசட் சப்தம் இருக்கிறது. அதற்கு நாம் வடிவம் கொடுக்கும் பொழுது இதே முறையில் தான் தாவை எழுதிவிட்டு ஒரு டாட் ஒன்றை
ஏற்படுத்துவோம். இப்பொழுது அது ஜாவாக மாறிவிடும். எனவே இதுவும் உருதுவில் ஜா என்று தான் உச்சரிக்கப்படும். ஆனால் அரபியில் லா என்று உச்சரிப்பார்கள். அடுத்த எழுத்து ஐன். பாருங்கள், இவ்வாறாக சிறிய வளைவுக்கு பின்னால ஒரு பெரும் வளைவை நாம் ஏற்படுத்துகின்றோம். இது ஐன், அதாவது சற்று தொண்டைக்குள்ளால் இருந்து வரும் ஐன். ஐன் அது ஆ என்ற அலிஃபுக்கு மாற்றமானது. ஏ உடைய உச்சரிப்புக்கு சற்று மாற்றமானது. அதனுடைய உச்சரிப்பு ஐன், ஐன் என்று நாம் சொல்லுவோம். அதாவது ஆ. இந்த உச்சரிப்பு ஆ மிகவும் இலகுவான வடிவத்தில், இலகுவான மொழிச்சொல்லில் சொல்லலாம் ஆ என்றாலும் இதனை நாம் கொஞ்சம் தொண்டையிலிருந்து உச்சரிப்போம். ஆ ஆ என்று வாயை திறந்து உச்சரிப்போம். அடுத்து எழுத்துத்தான் கா. இந்த ஐனுக்கு மேலால ஒரு டொட்டை ஏற்படுத்துவதன் மூலமாக காவை நமக்கு அமைத்துக் கொள்ளலாம். ஆங்கிலத்தில் ஜி உடைய வடிவம் கொடுக்கலாம். என்றாலும் அரபியில் போன்று உருதுவில் இதனை மிகவும் கஷ்டப்பட்டு உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கா என்று சொல்லிவிட்டால் போதும். தண்ணீரிலே மூழ்கும் பொழுது ஒரு சத்தத்தை நமக்கு உருவாக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த காவை எங்களுக்கு உச்சரிப்பு சப்தம் கொடுக்க முடியும். அடுத்த எழுத்து தான் ஃபா, எஃப். அதனை நாம் இந்த முறையிலே வடிவமைப்போம். ஃபா இவ்வாறாக ஒரு முக்கோணத்தை அமைத்துவிட்டு அதன் பின்னால இந்த முறையில் அதற்கு வடிவு கொடுப்போம். இப்பொழுது இந்த ஃபாவை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறாக வடிவம் கொடுத்து ஒரு டாட் ஒன்றை நாம் ஏற்படுத்துவோம். அடுத்தடுத்து காஃப். இந்த ஃபாவுக்கும் காஃபுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கின்றது. ஃபா இந்த முறையிலே கொஞ்சம் நீண்டு வரும். காஃப் இவ்வாறாக உருண்டை வடிவத்திலே வரும். ஃபா, காஃப். எனவே இந்த கா தான் கியூ எழுத்தில் நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். சிம்பிள் எழுத்து கியூ. அடுத்து உருது எழுத்துல முக்கியமான ஒரு எழுத்து அரபியிலே அல்லாதது கா. அதாவது கா, அதுவும் ஜி உடைய சத்தத்தை தான் உணர்த்தும். பாருங்கள், இவ்வாறாக எழுதிவிட்டு இந்த முறையிலே ஒரு கோட்டை அதற்கு மேலால இடுவதன் மூலமாக அந்த காவை அமைக்கலாம். அதன் பின்னால கா, மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த காவுக்கு முன்னால கா, கே எழுத்து. இந்த முறையில அந்த காவை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். ஒரு சட்டியினுடைய வடிவம் போன்று உங்களுக்கு விளங்கும். இது கே உடைய எழுத்து. இதே எழுத்துக்கு மேலால் ஒரு கோட்டை இதுவரைக்கும் சமமாக கீறுவதன் மூலமாக கா, அதாவது ஜியை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்து லா, எல் உடைய சப்தம். பாருங்கள், இந்த எல்லை நாம் இவ்வாறாக அமைப்போம். லா, இது எல் உடைய சப்தம். அடுத்த எழுத்து தான் மீம். மீம் உருதுவில் இந்த முறையில் எழுதுவார்கள். ஒரு முக்கோண வடிவத்தை ஆரம்பத்தில் கொண்டு வாருங்கள். அதன் பின்னால இவ்வாறாக கீழேக்கு ஒரு கோட்டை இடுங்கள். அது எம் உடைய சப்தத்தை கொடுக்கும். மீம் என்போம் அல்லது மா என்று கூறுவோம். அடுத்து நா, நா அல்லது நூன் என்போம் அரபியில். நூன் இவ்வாறாக வரைந்துவிட்டு ஒரு டாட் ஒன்றை அதுக்கு சற்று நடுவுக்கு மேலால் வைத்து விட்டோம் என்றால் அது நூனாக மாறிவிடும். அடுத்தது வா. நூன் எனும் பொழுது என், அடுத்தடுத்து தான் வா. பாருங்கள், இவராக முக்கோண வடிவத்தை கொடுத்து நாம் இந்த முறையில் அதனை வளைத்து எழுதுவதன் மூலமாக வி அல்லது டபிள்யூ உடைய கருத்தை நமக்கு கொடுக்க, டபிள்யூ உடைய அந்த எழுத்தை நமக்கு கொடுக்க முடியும். அடுத்தது ரெண்டு எழுத்து தான் எஞ்சி இருக்கிறது. அதற்கு நாம் யா என்று சொல்லுவோம்.
அதனை இந்த முறையிலே உங்களுக்கு வரையலாம். இதற்கு யா மாரூஃப் என்ற உறுதியில சொல்வார்கள். ஆங்கிலத்தில் நமக்கு ஆக்டிவ் யான்னு சொல்லலாம், யா ஆக்டிவ். அதே மாதிரி இன்னும் ஒரு யா இருக்கிறது, இந்த முறையில் அதனை வரைந்து கொள்ளலாம். இதற்கு யா மஜ்ஹூல் என்று சொல்வோம், அதாவது பசிவ் யா. இவ்வாறாக நாம் உருது பாஷையினுடைய எழுத்துக்களை சம்பூர்ணமாக அவதானித்து விட்டோம். அதன் பின்னால பல எழுத்துகள் இணையும் பொழுது அதனை எவ்வாறு வடிவமைக்க முடியும், எப்படி எழுத முடியும் என்கிற அறிமுகமும் உங்களுக்கு வந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறுவோம். உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய ஒத்தாசையும் இதனை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த அடிப்படையிலே அரபி உருது எழுத்துக்களை நான் உங்களுக்கு எண்ணுகின்றேன். ஆ பா பா டா, ஆ பா பா தா டா, ஆ 1, பா 2, பா 3, சா 4, சா 5, டா 6, ஜா 7, ஷா 8, ஹா 9, ஹா 10. அடுத்தது தா 11, டா 12, ஜா 13, ரா 14, மீண்டும் டா 15, ஜா 16, ஜா 17, சீன் 18, ஷீன் 19, சாத் 20, ஜா 21, தா 23, மீண்டும் ஜா 24, ஐன் 25, கைன் 26, ஃபா 27, கா 28, கா 29, கா 30, காஃப் என்று சொல்லுவோம், கா 30, லாம் 31, மீம் 33, நூன் 34, வா 35, ஹா 36, யா மாரூஃப் 37, யா மஜ்ஹூல் 38. இன்னும் ஒரு எழுத்தை நான் உங்களுக்கு மறந்துவிட்டேன், அதாவது ஹம்சா என்று சொல்வார்கள். இந்த முறையிலே நாம் அதனை எழுதுவோம். எனவே அதுவும் ஆ ஏ உடைய சப்தத்தை தான் கொடுக்கப்படும். எனவே இணைந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இதனை அழகிய முறையிலே கற்று நமக்கும் சமூகத்துக்கும் பிரயோஜனம் அளிப்பதற்கு கிருபை செய்வானாக.